டேபிள்ஸ். அதில் MCQs ஏற்கனவே ப்ரீவியஸில் பார்த்துருக்குறோம். அதோட கண்டினியூஷன் நீங்கள் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கவனிங்க. Question number 1. If 217x plus 131y equal to 913 and 131x plus 217y equal to 827, then x plus y equal to என்ன கேக்குறாங்க. சரியா? சோ கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் முதல்ல நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கோ அதான் செகண்ட் ஈக்குவேஷன்ல y ஓட கோஎஃபிஷியன்ட் இருந்திருக்கு. சரியா? அப்படியே அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கோ அதான் இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல y ஓட கோஎஃபிஷியன்ட் இருந்திருக்கு. சரியா? இந்த மாதிரி சம் என்ன பண்ணனும் அப்படினா ப்ளஸ் பண்ணி ஒரு வேல்யூ ப்ளஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் அடுத்து அதோட சப்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன். ஓகேவா? அதோட சால்வ் பண்ணா x வேல்யூ y வேல்யூ தனித்தனியா கிடைச்சிரும். அந்த மாதிரி சம்ல போடுவோம். சரியா? ஆனா क्वेश्चन கவனிங்க. என்ன கொடுத்துட்டாங்க? x + y மட்டும் கண்டுபிடிச்சா போதும். x தனியா y தனியா தேவையில்லை. எனக்கு x + y தெரிஞ்சாலே போதுமானது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ கவனிங்க. இது ரெண்டு என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுப்போம். 217x plus 131y equal to 913. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து 131x plus 271y equal to 827. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கிறோம். இது ரெண்டு என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா அப்படினா இங்க கவனிங்க. 8 4 3 348x plus இது 348y equal to 1740 அப்படி இருக்கும். சரியா? சோ கவனிங்க. இங்க 348x 348y equal to 174. நல்லா கவனிங்க. 174 இருக்குயா? 174 into 2 போட்டோம் அப்படினா 2 4 8 2 into 17 34 348 கிடைச்சிருக்கும். அப்ப இந்த டேபிள் எல்லாமே என்ன பண்ணும்? 340 டேபிள்ல டிவைட் ஆகும். சரியா? அப்ப டிவைடட் பை 348 போடுறேன். 340 டிவைட் பண்ணும்போது என்ன இங்க கேன்சல் ஆகி வெறும் x மட்டும் வந்திருக்கும் பிளஸ் இங்க கேன்சல் ஆகி வெறும் y மட்டும் வந்திருக்கும் ஈக்குவல் டு இங்க 1740 டிவைடட் பை 348. ஓகேவா? இப்படி கேன்சல் பண்ணலாம். 174 1 into 174 அடுத்து இங்க 2 into 174 கேன்சல் பண்ணலாம். அடுத்து இங்க என்ன வந்திருக்கும்? 10/2 வந்திருக்கும். இது கேன்சல் பண்ணா 5 வந்திருக்கும். இந்த பக்கம் இருக்கிற x plus y equal to இங்க 5. அப்ப x plus y equal to 5. ஓகேவா? அவங்க இந்த क्वेश्चनல கேட்டிருக்கிறது x plus y வேல்யூ கேட்றாங்க. சோ x plus y வேல்யூ என்னவா இருக்கும்? ஆன்சர் 5 ஆ இருக்கும். சரியா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 2x plus 3y plus 5 equal to 0 and kx plus 4y equal to 10 has unique solution, then value of k is அப்படிங்கறாங்க. சரியா? இந்த கண்டிஷன் கவனிங்க. யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? யூனிக் சொல்யூஷன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன். யூனிக் சொல்யூஷன். என்ன கண்டிஷன் அப்படினா a1 by a2 which is not equal to b1 by b2. a1 by a2 which is not equal to b1 by b2. இப்படி இருந்தா அந்த ரெண்டு பேர் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன கணக்கு? யூனிக் சொல்யூஷன் இருக்கும். சோ இங்க கவனிங்க. 2x plus 3y plus 5 equal to 0. இது one of the equation and the other one kx plus 4y equal to 10 கொடுத்தாங்க. சரியா? இங்க இருக்குது a1 இது a2. இப்ப 2 by 8 is not equal to இங்க 3 by 4. ஓகேவா? 2 by k is not equal to 3 by 4. ஓகேவா? இப்ப k டிவைட்ல இல்லையா? அத அப்படியே இங்க மல்டிப்ளை கொண்டு போய்வோம். அடுத்து 3 by 4 என்ன பண்ணுவோம்? இங்க கொண்டு வந்துருவோம். சரியா? 3 by 1 அப்படினா 3 by 4 இந்த பக்கம் வரும்போது 2 into 4 by 3 ரெசிப்ரோக்கலா வந்துரும். 3 by 4 இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோக்கலா வந்திருக்கும். k எங்க மல்டிப்ளை போயிருக்கும். not equal to k. இதுக்கு அப்புறம் 2 into 4 8 8 by 3 not equal to k, which means k is not equal to 8 by 3 ஆ இருக்கும். சரியா? அப்ப k not equal to 8 by 3 ஆப்ஷன் B தான் ஆன்சரா இருக்கும். சரியா? அடுத்து question number 3. நல்லா கவனிங்க. 8 chairs and 5 tables cost rupees 10,500 and then 5 chairs and 3 tables cost rupees 6,450. The cost of each chair will be அப்படி கேக்குறாங்க. சரியா? 8 chairs and 5 tables 8 chair 5 tables சேர்ந்து rupees எவ்வளவு ஆகுது? 10,500 ஆகுது. and then 5 chairs and 3 tables சேர்ந்து 6,450 ஆகுது. அப்படினா ஒரு சேரோட காஸ்ட் மட்டும் என்னவா இருக்கும்? சேரோட காஸ்ட் மட்டும் என்னவா இருக்கும் அப்படி கேக்குறாங்க. சரியா? நான் என்ன செட் பண்ணிக்கிறேன்னா let x be the chair, cost of chair செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் y be the cost of table செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொடுத்த இனிஷியல் கண்டிஷன் படி 8 chairs plus 5 tables அதாவது சேர்ந்து 10,500. that means 8 into x plus 5 into y is equal to 10,500. 8x plus 5y equal to 10,500. and another equation 5x plus 3y 5x plus 3y is equal to 6,450. இது equation number 1, இது equation number 2. question என்ன கேட்டாங்க இந்த 1 மார்க்ல
சேரோட வேல்யூ மட்டும் கேக்குறாங்க. தட் மீன் x ஓட வேல்யூ மட்டும் கேக்குறாங்க. சரியா? சோ எந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ண போறோம் அப்படினா எலிமினேஷன் மெத்தட்ல அப்ரோச் பண்ண போறோம். சரியா? நமக்கு ரெண்டு மெத்தட் தெரியும். ஒன்னு சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் தெரியும். அதுக்கு அப்புறம் எலிமினேஷன் மெத்தட் ரெண்டு மெத்தட் இருக்கு. அத என்ன பண்றேன்? செகண்ட் மெத்தட்ல அப்ரோச் பண்ண போறோம். சரியா? இங்க x தேவைப்படுது அப்படினா y ஐ எலிமினேட் பண்ணா x கிடைச்சிரும். என்ன பண்ணனும்? y ஐ எலிமினேட் பண்ணா x கிடைச்சிரும். y ஐ எலிமினேட் பண்ணா என்ன பண்ணனும் அப்படினா இங்க இருக்கிற y ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லையா அதுல போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 ல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணும். தட் மீன் ஈக்குவேஷன் நம்பர் 1 இன்டு இந்த y ஓட கோஎஃபிஷியன்ட் 3. அப்ப 3 இன்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 போட்டுக்கணும். சரியா? 3 இன்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 போட்டுக்கணும். 3 இன்டு 8 என்ன வரும்? 24x plus 3 இன்டு 5 15y equal to 3 இன்டு 105 315 வந்துருக்குமா? 31500. ஓகேவா? இது என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 3 னு வெச்சுக்கிறோம். ஆல்ரெடி 1 பேர் கொடுத்தா நான் 3 னு வெச்சுக்கிறேன். ஓகேவா? தென் என்ன பண்ணனும்? இங்க இருக்கிற y ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 ல உள்ள y ஓட கோஎஃபிஷியன்ட் அத எடுத்து போய் என்ன பண்ணனும்? ஈக்குவேஷன் 2 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்ப இங்க என்ன வரும்? 25x plus 5 into அடுத்து இது 5 into 3 இது 15y அடுத்து 5 into 6450 645 3 2 2 5 0 ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணனும்? இதோடைய இந்த 5 ல இருந்து அத மைனஸ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 4 ல இருந்து 3 மைனஸ் பண்ணலாம். அப்படி பண்ணா 25x 24x எனக்கு ஒரு x கிடைச்சிரும். சரியா? ஈக்குவேஷன் 4 ல இருந்து 3 மைனஸ் பண்றேன். ஓகேவா? ஈக்குவேஷன் 4 என்ன அப்படினா 25x பிளஸ் அடுத்து 15y equal to 32250. அடுத்து ஈக்குவேஷன் 3 என்னச்சுனா 24x plus 15y equal to 31500. சரியா? அத என்ன பண்றேன்? மைனஸ் பண்றேங்க. மைனஸ் 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 25 minus 24 answer x. 15 minus 15 y is cancelled ஆயிடும். சோ இங்க மைனஸ் பண்ணலாம் 0 5 அடுத்து 7. ஓகேவா? இங்க 0 0 வந்துரும். ஓகேவா? அப்ப x equal to 750 ஆன்சர். அப்ப ஒரு சேரோட காஸ்ட் எனக்கு என்னவா இருக்கும்? ரூபீஸ் 750 இருக்கும். ஒரு சேரோட காஸ்ட் எனக்கு ரூபீஸ் 750. சோ ஆப்ஷன் A is the answer. ஓகேவா? தென் அடுத்த क्वेश्चन fourth one x minus y அதாவது கவனிங்க இங்க கொடுத்திருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க x minus y equal to 8 and x plus y equal to 12 then x y ஒரு ஆட் பேரா கொடுத்துட்டாங்க. சரி அப்ப x y என்னவா இருக்கும்? x y என்னவா இருக்கும்? y என்னவா இருக்கும் அப்படி கேக்குறாங்க. சரியா? இது ரெக்டாங்கிள் அப்படிங்கும்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் which means x minus y is equal to 8. This is equation number 1. Then another one x plus y equal to 12. So x plus y equal to 12. This is equation number 2. ஓகேவா? இத சால்வ் பண்ணனும் அப்படினா கவனிங்க மைனஸ் y இருக்கு பிளஸ் y இருக்கு. அப்படியே எடுத்து ஆட் பண்ணா மைனஸ் y பிளஸ் y கேன்சல் ஈச் அதர் ஆயிடும். சரியா? சோ அப்படியே ஆட் பண்ணா இங்க 2x minus y plus y கேன்சல் ஆயிடும். இங்க ஆன்சர் 20 x ஈக்குவல் என்ன வரும்? 10 வந்துரும். 20 divided by 2 x equal 10. இப்போ x ல 10 கொண்டு என்ன பண்றாங்க? இதுல கொடுக்குறோம் அப்படினா 10 plus y equal to 12 y equal to 12 minus 10 y equal to answer 2 வந்திருக்கும். அப்ப x, y ன ஆன்சர் கேட்ட ஃபார்மட்ல x, y னா 10, 2 இதோட ஆன்சர் வந்திருக்கும். 10, 2 அப்படி A is the answer. ஓகேவா? நெக்ஸ்ட் the value of k for which the lines 5x plus 7y equal to 3 and 15x plus 21y equal to k coincide. இது coincide லைனா இருந்துச்சுனா k ஓட வேல்யூ என்ன? coincide லைனா இருந்துச்சுனா k ஓட வேல்யூ என்ன? சரியா? coincide லைன்ஸ்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு லைன் அது மேலேயே இன்னொரு லைன் வரக்கூடியது. சரியா? இந்த மாதிரி இருந்தா எனக்கு இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி டைப்ல இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷனா கண்டிஷன் a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. சரியா? இப்போ ஈக்குவேஷன் எடுத்து எழுதிரோம் 5x plus 7y equal to 3. அடுத்து இங்க 15x plus 21y equal to k. சரியா? சோ என்ன பண்ணலாம்? எனக்கு a1 by a2 b1 by b2 c இப்படி செக் பண்ண முடியா? இத ஸ்டாண்ட் ஃபார்மேட் மாத்தலாம். ஸ்டாண்ட் ஃபார்மேட்னா இங்க எல்லா வேல்யூ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணனும்? 0 மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடுல 0 மட்டும் இருக்க மாதிரி மாத்தணும். இது ஸ்டாண்ட் ஃபார்மேட். அதாவது 5x plus 7y minus 3 equal to 0. And another one 15x plus 21y minus k equal to 0. சரியா? அடுத்து என்ன பண்ணனும்? இந்த ஃபார்மேட்ல போட்டனா a1 by a2 5 by
15 equal to எடுத்து 7 by 21 equal to minus 3 by minus k. ஓகேவா? இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 1 by 3 இங்கேயும் 1 by 3. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? 1 by 3 வந்திருக்கணும். சரியா? minus 3 by minus k equal to 1 by 3 ஆன்சரா வந்திருக்கணும். சரியா? அப்ப இந்த மைனஸ் கேன்சல் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் k இங்க டிவைட்ல இருக்கு, அங்க மல்டிபிள் போகும். 3 இங்க டிவைட் இருக்கு, இங்க மல்டிபிள் வந்திருக்கும். 3 3 are 9 is equal to இங்க k. k யோட வேல்யூ எனக்கு 9. k யோட வேல்யூ 9. a is the answer. ஓகேவா? ரைட். இன்னைக்கு பார்த்த இந்த MCQs உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே போல எக்ஸ்ட்ரா சம்ஸ், MCQs, கேஸ் பேஸ்டு இந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பிரதீப் மேக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா, பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.